நான் கொடுத்த ஒப்பந்தத்தை யாரா கிழிச்சு போட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் எழுதி கொடுத்த 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டிருக்காரு புட்டின். ரஷ்ய அதிபருடைய இந்த செயல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. அது வெனிசுலாவுக்கான செய்தி, ஈரானுக்கான செய்தி, சீனாவுக்கான செய்தி. இப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் புட்டின் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான். அடுத்ததா உக்ரைனை நைட் நேரத்தில் கிழிச்சு எடுத்திருக்காப்புல புட்டின். அப்படி உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காதது. வீடியோ காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இதே ஒருத்தர் இப்போ அடிக்க போறாரு, நான் அழ போறேன் அப்படின்னு இப்போ ஜெலன்ஸ்கி கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க. அவர் இதைத்தான் செய்ய போறாருங்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஜெலன்ஸ்கிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இருந்தாலும் ஜெலன்ஸ்கியால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி என்னதாப்பா உக்ரைனில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், முதல்ல ஜெலன்ஸ்கி பேசுகிறத கேட்டுட்டு வந்தோம். всіх служб, які фактично цілодобово на ліквідації наслідків російських ударів. Дніпровщина, Запоріжжя після атаки по інфраструктурі була надзвичайно складна ситуація з електрикою. Всім забезпечено. மக்களே, நம்முடைய ஒட்டுமொத்த நாடும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா இப்போ நம்ம இரவு முழுவதும் மேலே வேட்டையாட தயாராக இருக்காங்க அப்படின்னு. அப்போது அடிக்க போகிறாருன்னு தெரியும், புட்டின் அடிக்க போகிறாருன்னு தெரியும், ஓட வேண்டியது தானே. இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அதிபர் கரண்ட்டை பூரா கட் பண்ணிவிட்டு மக்களை இருளில் மூழ்கடிச்சு தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி இப்போது புட்டின் அவர்கள் ஒரு இரவு முழுவதும் விளையாண்டுருக்கார். அதாவது ஜோதிட சக்கரவர்த்தி உக்ரைனுடைய அதிபருடைய கணிப்பு சரியானதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த இரவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒட்டுமொத்த உக்ரைனும் நேற்றைய இரவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த காட்சிகள் மூலிமா உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஒரு இடத்துல கூட லைட்டு கிடையாது. ஏன்னா எந்த இடத்த தாக்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஆப்ஷன் இது ஒன்று தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் முட்டா பயிலுக்கா ரேடாரை வச்சு தாண்டா அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு இதுக்கடா கரண்ட்டை கட் பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டினை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. எங்களால் எது முடியுமோ அதுதானே செய்ய முடியும் அப்படின்னு தான் உக்ரைனுடைய அதிபருடைய பதிலாக இருக்கும். டினிப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அவசர நிலை பிரகடனம் பண்ணுறாங்க. உக்ரைனில் முழுமையாக மின்வெட்டையும் அமல்படுத்திட்டாங்க அந்த நாட்டினுடைய அரசு. 60,000 குடியிருப்பாளர்கள் இரவு முழுவதும் தவிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் இங்கே எப்படி சொல்கிறது, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. சும்மா சம்பளம் கொடுப்பாங்கல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கவர்மெண்ட் வேலை பார்க்காட்டி கூட சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் அப்படி அங்கே கிடையாது. வேலை பார்த்தா தான் சேலரி. ஸோ கரண்ட்டை கட் பண்ணு அப்படின்னா ஒட்டுமொத்த பேருடைய கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. இந்த சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸ் இஷ்யூலாம் இங்கே கிடையாது. ரைட்டா? இப்படிப்பட்ட நிலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு புட்டின். இப்போ பறந்துச்சு ஒரு ஃப்ளைட்டு, அது போய் அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணியிருக்கு. அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சத்தத்தில் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேமரா கூட பெரிய லெவலில் ஷேக் ஆன காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, என்ன ஏவுகணைகள்லாம் வச்சு புட்டின் தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கிற அந்த ருசிகரமான தகவல் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். MIRV, அதாவது ஒரு ஏவுகணை இருக்குது. அந்த ஏவுகணை பல நியூக்ளியர் ஆயுதங்களை சுமந்துட்டு போகுது. சுமந்துட்டு போனது உடனே எந்த இடத்துல அது அட்டாக் பண்ணணுமோ அந்த இடத்துல அது விழுகணும்ல, அப்படி செய்யாது. மாறாக மல்டிபிள் டைமென்ஷனில் அந்த ஏவுகணையில் இருந்து மிசைல்ஸ் பறக்கும். அதான் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் வெவ்வேறு இடங்களில் பரவுச்சு அப்படின்னா அதை எப்படி உங்களால் கணிக்க முடியும்? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த பக்கத்தில் இருந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தெரியாது. இதுதான் ரஷ்யாவினுடைய சக்ஸஸான ஒரு விஷயம். அந்த ஏவுகணையை வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க.
பதிலுக்கு அதனுடைய ஸ்பீடோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்சனிக் அப்படிங்கிற ஒப்பற்ற ஒரு ஆயுதம் ரஷ்யாவினுடையது அந்த வார்ஹெட்டில் வச்சு அந்த மிசைலை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது அதோட ஸ்பீடும் ரைஸ் ஆகும். அந்த வார்ஹெட்டில் வச்சு அடித்தாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் இன்ன வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படலை. இப்போது நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த வில்லை வச்சு எய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில் காண்டிபம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய வில்லு இருக்குது, அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கர்ணன்ட்டையும் அதே மாதிரி ஒரு வில்லு இருக்குது. ஸோ வில்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லாக இருக்குது. அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து ஏவ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்சனிக் வார்ஹெட். அது ஒரு அம்பு மாதிரி, சரிங்களா? அதாவது வில்லு இது, அதுலேருந்து நம்ம மிசைலை வந்து ஏறுறோம். அப்போது அதை வந்து அம்பா வச்சுக்கலாம், ரைட்டா? அதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி வந்து தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த உக்ரைனையும் துவம்சம் பண்ணியிருக்கு ரஷ்யா. அமெரிக்காவினுடைய 20 அம்ச திட்டத்தை இப்போது புட்டின் வந்து நிராகரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஹாட் நியூஸ். அந்த 20 அம்ச திட்டத்தை வச்சு தானே வந்து டீல்லாம் பேசினாங்க. இந்த விட்காஃப்லாம் நேரடியாக வந்து பேசினார், ட்ரம்பினுடைய மருமகன் வந்து பேசினார். இப்படி பல இடங்களில் மியாமி உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே, அதெல்லாம் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டால் எஸ். காரணம் என்னென்னா ட்ரம்பினுடைய உப்புச்சப்பு இல்லாத செயல்பாடுகள்னால தான் புட்டின் இந்த வேலையை செஞ்சுருக்கார். வெனிசுலா ஈரானை காப்பாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்குவதற்கு ரஷ்யா ஒரு பெரிய திட்டம் ஒன்றை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய ரியாக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெனிசுலாவில் இருந்து ரஷ்யாவுக்கு போன டேங்கர் கப்பலையும் கடத்தியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுவும் ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினது. இப்படி தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து தனக்கு மட்டுமே எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு நான் ஆள் கிடையாது அப்படிங்கிறத புட்டின் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் புட்டினுடைய இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி யூரோப்பிய நாடுகளில் 3 முக்கியமான நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கையொப்பமிட்டாங்க. அது என்னன்னா, பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், ஸ்டாமர் இவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பன்னாட்டு படை அப்படிங்கிறது எப்போவுமே உக்ரைனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பன்னாட்டு படை அமைதிக்காக உக்ரைனில் காவல் காக்கும் அப்படிங்கிறது தான். இதைத்தான் புட்டின் வேணான்னு சொன்னார். இந்த ஒரு காரணத்தினால் நாட்டோவில் அங்கத்தினராக உக்ரைன் ஆனாதான் பன்னாட்டு படை அந்த இடத்துல உள்ளே போய் என்ட்ராகி பாதுகாப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நாட்டோவிலேயே சேரக்கூடாது உக்ரைன் அப்படின்னு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிற பேரில் புட்டின் வந்து இந்த போரை 3 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை செய்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் பிரான்சினுடைய அதிபரும் யூகேவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மெர்ஸ் வந்து கையெழுத்து போடலை. இதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20 அம்ச திட்டத்தை கேன்சல் பண்ணதுக்கு காரணம், கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு புட்டின் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஸோ உக்ரைனுக்குள்ள வேறு நாடு நுழைந்தாலே எங்களுடைய இராணுவம் அவர்களையும் தாக்கும் அப்படின்னு ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் மரியா அவர்கள் இப்போது பேட்டியாவே கொடுத்துருக்காங்க. நீ எந்த நாட்டுக்காரன் வேணாலும் உள்ளே வந்தீனாலும் அவனையும் நான் அடிப்பேன், சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. India, Indonesia, Australia and other players who are unprecedented partners when it comes to defense, when it comes to security, to AI, in the field of economy, in the field of climate change and the transition. These are solid partners. ஓகே, ரொம்ப ரொம்ப வேர்ல்டு வைடாக முக்கியமான கவனிக்க தகுந்த ஒரு செய்தியாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, ட்ரம்ப் சட்டவிரோதமாக நாடு பிடிக்கக்கூடிய நடைமுறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு, இது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு. பிரான்ஸில் நெப்போலியன் ஒவ்வொரு நாடாக போய் பிடிச்சான். அப்போ அது ஓகே தான், அது மன்னராட்சி காலத்தில். இப்போ என்ன மன்னராட்சியாடா நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த பேச்சினுடைய அர்த்தம். இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மெல்லாம் குரல் கொடுக்கணும் அப்படின்னு பிரான்சினுடைய அதிபர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக பேசியிருக்கார். உக்ரைனுடைய விஷயத்தில் நீ மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நினச்சிட்டு ஐரோப்பிய நாடுகளை பூரா கழட்டி விட நினச்சில, அதுக்கு வச்சேம்பார் ஆப்பு அப்படின்னு இப்போது பிரான்சினுடைய அதிபர் நிச்சயமாக சொல்லுவார். பிரான்சினுடைய அதிபர் அமெரிக்காவோட தெருவில் நடக்க வச்சார் ட்ரம்ப்பு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர், ரொம்ப வல்கரான ஒரு ஆள் தான் வந்து ட்ரம்ப். அந்த ஆளை நினைக்கும் போதே அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவிற்கு மோசமான ஒரு நபர்.
உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு பிரான்சினுடைய அதிபர், அமெரிக்க மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். ட்ரம்பினுடைய நடைமுறை அப்படிங்கிறது உலகத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்குமே ஆபத்தியா அப்படின்னு மிரட்டுறார். அமெரிக்க மக்களை மிரட்டியிருக்காரு. பிரான்ஸ் மேலே அப்போ வந்து ட்ரம்ப் வந்து போர் தொடுத்து போயிடுவாரா? தைரியமாக ஆளாக இருந்தால் போ சொல்லுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருவாரா ட்ரம்ப்பு? செய்ய மாட்டார். சரி, ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு, மெக்சிகோ, கியூபா, கிரீன்லாந்து, கொலம்பியா அப்படின்னு கனவு காண்றார். இந்த நாடெல்லாம் நம்ம அடிமையாக்கிடலாம், நம்முடைய அணு ஆயுதத்தை வச்சு அவங்கள அடிமை தேசமாக மாற்றிடலாம், அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களும் தனிமங்களும் கோல்டு உள்ளிட்ட இயற்கை தாதுக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், எண்ணெய் வளங்கத்தையும் திருடிடலாம், நம்ம தான் கடத்தல் மன்னனாச்சே, நமக்கு பிரசாத் சிக்னேச்சர் அப்படி ஒரு பேர் வேறு கொடுத்துருக்காங்களே, அதை நம்மளுடைய தனதாக்கினதாக எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்தடுத்த வேலையை தொடங்கலாம் அப்படின்னு வேற ஒரு முயற்சிக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்படிச்சிருக்காங்க யூஎஸ் செனட் கமிட்டி. யூஎஸில் பொறுத்தளவில் யூஎஸ் காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. அவங்கள கேட்காம அதிபரை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, நேர்மையான அதிபராக இருந்தால். நீங்கள் நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை குறை சொல்கிறவங்க ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். வளைவு நெளிவு உடையது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அம்பேத்கர் அந்த சட்டத்தை எழுதும் போது இந்த நாட்டினுடைய தலைவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அன்னைக்கு காமராஜர், கக்கன் உள்ளிட்டவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள நினச்சி அவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருப்பார். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி யூஎஸ் காங்கிரஸ், யூஎஸ் செனட் கமிட்டி இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதிபருடைய முடிவை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓட்டு மூலியமாக சில விஷயங்களை நாங்கள் முடிவெடுக்க போகிறோன்னு 57 + 43 அப்படின்னு பதிவாயிருக்கு 100 உறுப்பினர்களில். சரியா? அந்த அடிப்படையில் இனிமேல் எங்கள் அனுமதி இல்லாமல் நீ எந்த நாட்டினுடைய அதிபரையும் கடத்திட்டு வர்றதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையாது, அப்படின்னா நீ போஸ்டிங்லேயே இருக்க முடியாதுன்னு தீர்மானமும் நிறைவேற்றியிருக்காங்க. இது ட்ரம்ப்பை உலக நாடுகள் மத்தியில் தலகுனிய வச்சிருக்கு. ஆனாலும் மனுஷன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். கண்டிப்பாக வந்து அவர் வாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு தான் வந்து பேசுவார். பைத்தியமாடாவன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் இருக்குது. இதை நம்ம சொல்லலை, உலகின் பல்வேறு நாடுகள் வந்து நாட்டினுடைய தலைவர்கள் தங்களுடைய அந்த ரூமில் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை உச்சரிக்காமல் இருக்க மாட்டாங்க. மோடிலாம் கதறிட்டு தான் இருப்பார், இருந்தாலும் வெளியில் காட்டக்கூடாதுல்ல. ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். அழகான கடல், அதில் ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகளுக்கு நடுவில் ஒரு கப்பல் ஒன்று போயிட்டுருக்கு. என்னடா சத்தமே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது எங்கே போகுது, யாரோட கப்பல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஒரு நாட்டு கப்பல் அல்ல, அது ஈரான், சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தென்னாப்பிரிக்காவினுடைய கடற்கரை பகுதியில் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபடுறாங்க, கடற்படை பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஷாக். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதற்கு ஒரு தலைப்பு வச்சு அப்படிலாம் வந்து கடற்படை பயிற்சி நடத்துவாங்க. இதனடா வித்தியாசமான ஒரு போர் பயிற்சியாக இருக்கேன்னு பார்த்தா இதை ட்ரம்ப்பும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பார். அவருக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இது. எனக்கு தெரிஞ்ச அளவில் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த கடற்பரப்பையும் கைப்பற்றி ரஷ்யா, ஈரான், சீனா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணப்பாடு. ஏகாதிபத்தியம் எவ்வளவு நாள் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் வடகொரியாவும் கைகோர்த்து ஒட்டுமொத்த கம்யூனிசத்தினுடைய பவர் என்ன அப்படிங்கிறத காட்டினாங்கன்னா ட்ரம்ப் மாதிரியான இந்த சிவப்பு தோல் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு தர்றாங்கல்ல, அவங்களுக்கு பூரா செம்மையான ஆப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் எப்போ வருமோ அப்போ தான் வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தாண்டா தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். எனவே பொங்கல் வரப்போது. பொங்கலுக்கு 2 படங்கள் வருது, பராசக்தி, ஜனநாயகம். எல்லா படத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு நியூஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட, கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665
இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.